திருச்சிற்றம்பலம். கர்மாவை பற்றி தெரிந்து கொள்வோம். இந்த உலகத்தில் 84 லட்சம் உயிர்களை இறைவன் படைத்திருக்கின்றார். அதில் நாம் 6 அறிவு உள்ள ஜீவன். இதில் நாம் எந்த ஒரு நிகழ்வை செய்தாலும் அது மறுகணம் நம்மையே வந்தடையும். வாழ்க்கையில் யாவையும் தாமாக நடைபெறுவதில்லை. நமக்கு தேவையானவற்றை நாம் தான் சரியாக நடத்தி செல்ல வேண்டும். மாற்றம் நிகழ வேண்டும் என்றால் நாம் ஒரு சில அனுசரிப்பு தன்மைகளை கடைபிடிக்க வேண்டும். அப்பொழுதுதான் வாழ்க்கையில் மாற்றம் நிகழும். நம் வாழ்வில் நிகழும் அனைத்து செயல்பாடுகளுக்கும் நாம் தானே பொறுப்பு. முக்காலமும் கர்மாவுடன் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. நாம் நடந்ததையே நினைத்து கொண்டு இருந்தால் எதிர்காலம் நலம் பயக்காது. மற்றவர்களுடைய விஷயத்தில் தலையிட்டு பேசினாலும் கூட அவர்களுடைய கர்மா நம்மை தாக்கும். ஏனென்றால் அவர்களுடைய முன் ஜென்ம பயன். உதாரணமாக கணவன் மனைவி பிரச்சனையில் தலையிட்டால் அவர்களுடைய கர்மா தலையிடுபவர்களை பாதிக்கும். நாம் நம் குடும்ப விஷயங்களை தவிர மற்றவர்கள் விஷயங்களில் தலையிடாமல இருப்பதே நல்லது. இறை வழிபாட்டில் தொடர்ந்து ஈடுபடுங்கள். இறைவரின் அருட்பார்வை உங்கள் மீது பட ஆரம்பிக்கும் நொடியில் இருந்து கர்மாவின் தாக்கம் குறைய ஆரம்பிக்கும். எல்லாம் நலமே. கெடுதல் உங்களை நெருங்கவே யோசிக்கும். ஓம் நம சிவாய.